Sotra. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13, 14, 15 எடுத்தவர்கள் சத்தமா வாசிங்க. யோவான் வாசி. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13, 14, 15 இல்லம்மா. யோவான் 16, 13 கவனி போதும். நல்லா கவனி, சத்தம் போடக்கூடாது, கூர்மையா கவனிங்க. பக்கம் யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது 152வது பக்கம். 13வது இங்கிலீஷ்ல படி. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது. யோவான் 16, 13 இந்த குடும்பமா சொல்லும் போது எடுத்து வைக்கலாம். ஜான் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரத்தில் இங்க பாருங்க 13வது வசனத்தில் யோவான் 16, 13 However, when he is spirit of truth, however, when he, the spirit of truth, has come, he will guide you into all truth. All truth. ஆள்னா எல்லா சத்தியத்துக்குள்ளும் நடத்துறதுக்கு என்ன பண்ணுமா? when he, the spirit of truth, சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். படி, சத்திய ஆவி வரும்போது அப்படியே சொல்லுங்க. நெகட்டிவ் என்ன? பொய்யின் ஆவி வரும்போது சகல பொய்க்குள்ள நடத்துவாரு. அவ்வளவுதான். கையை தட்ட. அல்லேலூயா. படிமா. அவ்வளவு. John 16, 13 However, when he, the spirit of truth, has come, he will guide you into all truth. For he will not speak on his own authority, but whatever he hears, he will speak, and he will tell you things to come. அப்போ கைட் பண்றது நல்லா கவனிங்க. ஆமா, எனக்கு கைட் பண்ண யாருமே இல்லை என் வாழ்க்கையில. கைடு இருக்காருங்க, அவர் பேர் சத்திய ஆவியானவர். எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் இல்லை, மாமன் இல்லை, பெரிய ஆள் இல்லை, பெரிய அரசியல்வாதி இல்லை, பெரிய அதிகாரிகள்லாம் இல்லை, யாரும் தேவையில்லைங்க. அதுக்காக எல்லாரும் வெறுத்துன்னு சொல்ல, யாருமே இல்லைன்னு சொல்லி கவலையும் பட தேவையில்லை. இயேசு ஒருவர் இருக்கிறார். இயேசு இருக்கிற இடத்துல சத்திய ஆவியானவர் இருக்கிறார். சத்திய ஆவி இருக்கிற சகல சத்தியத்துக்குள்ள தான் நடத்துவார். சத்தியத்துக்குள்ள. ஆமா, சத்தியத்துக்கு வெளியே போக மாட்டார். அந்த சத்தியம் இயேசு தான். இயேசுவே வழி, இயேசுவே. ஆமா, இயேசுக்குள்ள எல்லாத்தையும் ஏதாவது இருக்குதா? இயேசு கிறிஸ்துக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்போ முதல்ல இயேசு இல்லைனாக்கா சத்திய ஆவியானவர் உன்னை சகல சத்தியத்துக்கு நடத்து. முதல்ல இயேசு வரணும். ஆமா, ஆனா பிறக்கும் போது நம்ம இயேசுக்குள்ள பிறக்கல, ஆதாமுக்குள்ள பிறந்துட்டோம். ஆதாமு பொய்யும் பொய்க்கு பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தேமை கனியை சாப்பிட்டுட்டான். அதனால அசுத்தாவிக்குள்ள வந்து அசுத்தாவி சகல பொய்க்குள்ளதான் நடத்துறோம். பொய்யும் பொய்க்கு பிதாவாய் பிசாசு ஆனவன் சகல பொய் தான். வாயை தந்தாவே பொய். நன்மை தேமை பேசினாவே அது ஒரு பொய். நன்மார்க்க துன்மார்க்கம் அது பொய்யின் வாழ்க்கை. சகல பொய்யுக்குள்ள நடத்தி பொய்யூர்லே பிறந்து பொய்யூர்லே வாழ்ந்து பொய்யூர் பாதாளத்துக்கே கொடுக்கணும். அப்போ இயேசு வந்து மெய் தேவன். இயேசுக்கு பேரு என்ன தேவன்? மெய்யானவர், மெய் தேவன், சத்தியமானவர்.
அவர் எப்படி வருவார் நம்ம வாழ்க்கையில? ஏற்றுக்கொள்ளணும். எப்படி பிசாச நன்மை தீமை கனியை ஏற்றுக்கொண்டோமோ அந்த மாதிரி ஜீவ விசத்து கனியை ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். இவ்வளவு செய்யும் போது சத்திய ஆவியானவர் நம்ம மேல் வந்து இருக்கிறார். புறாவானவர். ஆமா, புறா வந்து என்ன மென்மையானது. புறா பிச்சு இல்லாது, பாவம் இல்லாது. பிச்சு இல்லைனாக்கா கபடற்றது. புறா இல்லைனாக்கா காக்கா. காக்கா கபடற்றது. என்ன பண்ணுது காக்கா? என்ன பண்ணுது? திடீர்னு போயிடுது பாரு. அப்படியே பார்த்தா அப்படியே வடையை தூக்கி போயிடுது. அது வந்து அசுத்தாவிக்கு அடையாளம். காக்கா கண்ணங்கரையிட்டே இருக்கும். அண்ணா காக்கா ஆதாமுக்கள் பிறந்த அசுத்தாவி வந்துடுது. காக்கா வந்து உட்காந்துது. காக்கா சும்மா வந்துடுது. இயேசுக்குள்ள இருந்தாக்கா பரிசுத்தாவியான புறாவானவர். புறா வந்து புறா பரிசுத்தாவிக்கு அடையாளம். சகல சத்தியத்துக்குள்ள தான் இருக்கிறார். உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. யார் ஒரு பிசாசு ஒண்ணு பண்ண, ஒரு லேக, ஒரு பொல்லாத மனுஷன், ஒரு சாப பாவம் எதுவுமே ஒண்ணு செய்ய முடியாது. அப்போ யோவான் 16:17 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, அப்போ சத்திய ஆவியாகிய அவர் வர சத்தியம் இயேசுவே வழி, இயேசுவே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சத்திய இயேசு, அந்த இயேசுக்கு ஆமண்ட வாக்கு தத்துவம் தான் சத்தியம். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு சத்தியமாகுது. ஆதாமுக்குள்ள நன்மை தீமை காரியம் பொய்யா இருக்குது. அது சத்தியம் கிடையாது. அது பொய்ய வாழ்க்கை. அது மாழையான வாழ்க்கை. கண்களின் நிச்சயம் மாமிசி ஜீவனத்தின் பெருமை. அதுதான் அசத்தியம். இயேசு சத்தியம். தேவி நீதி உயிர்த்தெழுதல், அளவற்ற அன்பு, தேவி நீதி உழித்தெழுதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், எல்லையற்ற ஐஸ்வர்யம், பிதாகுமார் பசுத்தாவிகி ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு குதினா உன்னை கைட் பண்றது ஆவியான தேவதை. கரெக்டா சத்தியத்துக்குள்ளே போவார். சகல சத்தியம். ஆபிரகாம எப்படி ஆசிர்வதித்தாரா? சகல காரியத்தில் ஆசீர்வாதம். அப்போ ஆபிரகாம ஆவியானவர் கைட் பண்றாரு. ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை, அதான் இயேசு பழைய ஏற்பாட்டில் இயேசு சரீரத்தில் வராதனால இயேசு அடையாளமாய் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, ஒரு பழுதற்ற காலை. அப்போ இயேசு கிறிஸ்து சரி இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறான். ஆபிரகாம் சகல சத்தியத்துகளும் வேதம் சொல்லுது. ஆபிரகாமை சகல ஆசீர்வாதத்தில் நடத்துறார். ஆபிரகாம் வெள்ளி பொண்ணுமான சீமானாக இருந்தான். பூமி தாங்க ஆடுகளும் மாடுகளும் ஒட்டங்களும் கைதுகளும் பழுகி பெருகுது. பூமி தாங்கக்கூடாதபடி ஆபிரகாம் சீமானாக இருந்தான். அவன் என்ன பண்ணான்? ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்தினான். அப்புறம் முழு உலகத்துக்கு செலுத்தான். தேவன்னா தேவன் மனுஷன் விட்டுறக்கூடாது. அப்போ புதிய ஏற்பாடு அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாசுமதி தேவ ஆட்டுக்குட்டி, அவதான் ஜீவாட்டுக்குட்டி. அப்போ இயேசு கிறிஸ்து சரீர இயேசு ரத்தத்தை பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தான் சத்திய ஆவியானவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். எல்லாருமே போட்டு பாருங்க. யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அதாவது சுயமா கிடையாது. சுயமானாக்கா ஆதாமுக்குரிய காரியம் எதையும் பேச மாட்டார். சத்திய கிறிஸ்து கருத்த காரியங்களே தான் பேசுவார். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து தான் சொல்வார். சத்திய ஆவியானவர் சக்சஸ்ஃபுல். பாவத்தை மரணத்தை பார்த்தா எல்லாருமே ஜெயிச்சிருவாய். சத்திய ஆவியான் வந்து அசுத்தாவி காரியத்தை சொல்லுவாரா? இயேசுவை பற்றி தான் சொல்லுவார். அடுத்த போட்டு பாருங்க. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். இப்ப சத்திய ஆவியானவர் வந்து அவர் என்னுடைய இயேசு சொன்னார். என்னுடைய இயேசு ஆமண்ட வாக்கு தத்துவம். பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறார். சாபத்துக்கு வாக்கு தத்துவம் ஆசீர்வாதம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. தரித்திரத்துக்கு ஒரு எல்லையற்ற ஐஸ்வர்யம். இயேசு எல்லையற்ற ஐஸ்வர்யம். அதை தேவன் தனக்கு ஆதாரம் தரித்திரம் ஓடிப்படும். சாப நீங்கிவிடும். தேவனுடைய வாக்கு தத்துவ ஆசீர்வாதம் தேவன் தனக்கு அவர் தழுப்புகளால் ஜீவசோரம் ஜீவாற்று ஜீவலட்சம் ஜீவகட்டு தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகத்துக்கு இப்படியே பேசிட்டு இருப்பாரு. பேச 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 பிசாசு பொய் சாப பாவம் மண்ணெல்லாம் சேர்ந்து தேவாவியெல்லாம் ஊற்றப்படும். கையெழுத்து அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ சத்திய ஆவி வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். இப்போ பாருங்க, நீங்க கிராமத்துக்கு போறீங்க, உங்க குடும்பத்துல போறீங்க, எல்லாரும் சத்திய ஆவியில் இருக்க மாட்டாங்க. பொய்யின் ஆவியில் தான் இருப்பாங்க. எல்லோரும் பாவம் செய்து ரோமர் 3 பாவம் செய்து எங்க ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை கனி சாப்பிட்டாங்க. நன்மார்க்கு துன்மார்க்கு கண்டிப்பா அசுத்த ஆவி வந்து அவங்க மேல இறங்கி இருக்கும். வந்து
அசுத்தாவியில் சிக்கி பிரச்சனையில் இருப்பாங்க. இயேசு மத்திய மார்போது எங்கும் சுட்டிருக்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியுது, எல்லாம் மச்சான் அசுத்தாவியில் வைக்கிறான், அசுத்தாவி வியாதி பிடிச்சி திமிர்வாதம் லேய்கொண்டு பெரும்பாடு சரி 38 வருஷம் வியாதியஸ்தன், திரளான வியாதியஸ்தர்கள், எங்கும் இருதயம் நொறுக்குண்டு போனவர்கள், அன்றைக்கு இன்னைக்கு அதே ஜனங்கள் எங்கே போனாலும் பிசாசு வல்லவர்களாக அசுத்தாவி இருக்கிறாங்க. இயேசு பட்டுன்னு சத்தியாவி வர்றதுக்கு என்ன நல்ல மேற்பட்ட நாடுகளுக்காக அந்த ஜீவ விசத்துக்கு நீ கொடுக்கிறார் பாருங்க. இயேசுவே வழி, இயேசுவே சத்திய, இயேசு ஜீவ சரஞ்சீவன் அவன் பேர் சொல்லி பிதாவாகி தேவன் ஆதாளும் மூடுகளுக்கு கொடுத்தாரு பாருங்க. பட்டுன்னு அசுத்தாவி இறங்கிச்சு. அண்ட காக்கா 2000 காக்கா பார்த்து அசுத்தாவி கண்டு போய் பசுத்தாவி இறங்கிச்சு. பசுத்தாவி இறங்குனவன் இந்த லேகோர் பிசா பெற்றவன் சொஸ்த புத்தி அடைஞ்சிச்சு. பிணங்கள் மத்தியில் இருந்தவன் இயேசு பாதத்தில் உட்கார்ந்தான். பிணங்கள் மத்தினா பாதாளாவி, பிணங்கள் அசுத்தாவி நிர்வாணமா இருந்தான். பஸ்ருமே தரிக்கல, தன்னை தானே காயப்படுறான். அப்போ 2000 அசுத்தாவி இருந்தது. அப்போ எவ்வளோ நன்மை தேமக்காரன், சுய நீதி அடிது, நன்மை கொண்டு தேமையானக்காரன், எல்லா கெட்ட பாய்க்கும் தரும், சுய நீதி அடிது, பகை கசு வைராகம் விபச்சாரம் எல்லாத்துக்கு தான் அவனுக்கு. அதை தேவன் தர கொடுத்து அகண்ட அசுத்தாவியா இறங்கி இருக்குது அவன் மேல. கொஞ்ச நேரத்தில் சத்தியாவி பசுத்தாவி இறங்கிறாரு. அதுக்கு ஜீவ சரஞ்சீவன் குத்தாங்க கையத்தை அல்லேலூயா. அப்போ இயேசு ஜீவ விசத்துக்குன்னா அதுல இயேசு சாமண்ட வாக்குத்தை தாங்க ஜீவ விசக்கல்ல நன்மை தேவை கறி எல்லா கேட்டு சுய நீதி அநீதி பாவம் அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் இருமணும் கவலை பயம் வெறுப்பு கஷ்டமெல்லாம் இருக்குது. அதுதான் கவலைப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது. இதெல்லாம் தேவன் தனக்குழுக்கு அசுத்தாவியா இறங்கி ஐயோ ஏன் கேட்க கவலை 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 ஒரு பாவம் செய்யலை, வீடு பிடிக்கல, பொடி போடல, சிகரெட் பிடிக்கல, வெப்பிச்சாரு, ஆனால் கவலைப்படுவாங்க, குடும்பத்துக்கே பாரமாக இருப்பாங்க. இயேசு கவலையே படாத, கவலைப்பட்டா பிசாசு துதிக்குது, அசுத்தாவியா இறங்கி இருக்கும், சோர்ந்து போகாத, சோர்ந்து போயிடுவாங்க, பயப்படுவாங்க, பயப்படாத. அப்போ என்னத்தையே பண்ணா இயேசு சுசரம் தேவி நீதி உயிர்த்தல தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஜீவ தர ஜீவ ரத்தத்து கூட பசுத்தாவி சத்தியாவி வந்துடும். அவரை சகல சத்தியத்தோடு நடத்துவார். அந்த சத்தியோட வாக்கு சகல ஆசுவாதத்துக்கு நடத்துவாரு. தேவதூதர் பணிவிடை செய்வாரு. அல்லேலூயா. அப்போ அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்போ அவர் யாரு? சத்தியாவியானவர் இயேசுடைய எடுப்பார். அப்ப அசுத்தாவி எதை எடுப்பான்? ஜீவ விசத்தை எடுப்பான். அசுத்தாவி நன்மத்தை மாதிரியே பிசாசு காரியத்தை தான் எடுத்து கொடுப்பான் உங்ககிட்ட. இவர் சொல்ற சத்தியாவி வரும்போது இயேசு கடுத்த காரியங்கள் தான் கொடுப்பாரு. அது தேவ நீதி உயிர்த்தேதல், அது பரலோக ராஜ்யம். எடுத்து தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்த சத்தியத்துக்குள்ளே வச்சு காலமெல்லாம் வாழ்நாளெல்லாம் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, எஸ்ஸர், ராஜாத்தி எல்லாம் சத்தியத்துக்குள்ளே வாழ்நாளெல்லாம் வெற்றி பெற்றவங்களா இருந்தாங்க. போப்பா இந்த இயேசு வானான்னு சொல்லினா அறிந்து அறியாமல் சுயநீதி அடியில் போய் அசுத்தாவி இறங்கி வாழ்நாளெல்லாம் அசுத்தாவி இறங்கி உனக்கும் பாரமாகி குடும்பத்துக்கு பாரமாகி வேலை எல்லாத்துக்கும் பாரமாக இருப்பாய். அப்போ அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடைய யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். அதான் சொல்றார். இயேசு சொல்றாரு பிதாவினுடைய யாவும் இயேசுனுடையதான். அந்த இயேசுடைய எடுத்து உனக்கு அறிவிப்பாராம். தேவன் தனக்கு உனக்கு அறிவி சொல்லுவாராம். அப்போ பிதாவினுடையதெல்லாம் உன்னுடையதாகும். வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம், என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி ஆவியானும் ஜீவனுடையவர். இயேசு நன்மத்தையும் அறியத்தக்கவர் கிடையாது. பிதாவாகி தேவன் நன்மத்தையும் அறிய, பசுத்தாவியை நன்மத்தையும் அறிய, எல்லாம் ஜீவனுடைய ஜீவத்தரும் ஜீவரத்தம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தம். அதான் ஏன் பேர் சொல்லி பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூட பசுத்தாவி சத்தியாவி இறங்கும். ஒரு ஆளுக்கு பகை கசம் காட்டினா கூட பிசாசு பகை கட்சி. அந்த ஒரு ஆள் மூலம் அசுத்தாவி வந்து இறங்கிச்சுன்னா அண்ட காக்கா தான், ஒரே காக்கா மாதிரி எல்லாம் திண்டி மூணு காக்கா. திருடவும் கொள்ள வழிக்கு வருகிறான் என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டு, அது பரிபூர்ணப்படும். பசுத்தாவியார் புறாவானவர். புறா பசுத்தாவி வந்து புறா பிச்சு இல்லாது வாழ்க்கை மகிமையா இருக்கும், புறா மாதிரி. இல்லைன்னா அண்ட காக்கா தான், காக்கா தீடு சேட்டை காக்கா. அதனால சத்திய ஆவி வரணும். அதனால சத்திய ஆவி என்ன பண்ணணும்? மலை நோண்டி எழுப்பிடிக்கிறது இல்லை, கிறிஸ்துக்குள்ள வரணும். கிறிஸ்து ஜீவ விசேஷத்துக்கு வருத்தப்பட்டு வாரசமக்குள்ள எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், லேட் பண்ணாதீங்க, வந்து என்ன பண்ணுங்க ஜீவ விசேஷத்துக்கு. எப்படி நன்மை தேவை கடி எல்லா கட்டக்காரிகளையும் செய்றீங்களோ அது மாதிரி ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவ நீதி உயிர்த்து பரலோக ராஜ்யத்தை பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுங்க.
அது நல்லா ட்ரெயின் பண்ணுங்க, நல்லா பழக்கமாவுங்க. சத்திய ஆவியானவர் வந்து சகல சத்தியத்தான் நடத்துவார். யசோராஜாத்திய, ரூத்த, மரியால, வேற யாரு, தெபோரால், எல்லாம் வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம். யோசேப்பு சிறைச்சாலிருந்து எகிப்து அதிபதி ஆயிடுவான். ஆடு மேய்க்கிற தாவிந்து ராஜாவாயிடுவான். தானியேலின் காரியம் ஜெயமா இருக்கும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் கொஞ்சம் பேர் தாங்கிறாங்க பாருங்க. பவுலு, அப்புறம் தீர்க்கதரிசிகள், கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்த பசுத்தாய் வந்து சகல சத்தியத்துக்குள்ள, சகல சத்தியத்துக்குள்ள அப்படின்னா சத்தியத்துக்குள்ளே தான் இருப்பேன். பிசாசு என்ன பண்ணா தெரியுமா? சகல பொய்க்குள்ள அந்த பாவம் மரணத்திலே பம்பர காலமல, சிறிய வயசு, வாலி வயசு, திருமண வயசு, கண்ணிலே சுயநீதி, அநீதி, ஒரே பகை, கசுப்பு, வைரா, கோபம், சண்டை, வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம், இந்த இதுலேதான் இருப்பான் பிசாசு. அந்த 2 வருடத்திலே இருப்பான். நன்மை எல்லாம் தீமை, பாவத்தை சம்பளம் மரத்திலே வச்சு அப்படியே சேர்த்து அப்படியே பாதத்துக்கு போய் சேர்ந்துருவான். நீ கிறிஸ்துக்குள் வந்தா தேவ நீதிட்டு உயிர்த்த பரலோக ராஜ்யம் சகல சத்தியத்துக்குள்ள ஒன்று நடத்துவார். ஜமலமா. அதனால சத்திய ஆவி வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். சத்திய ஆவி வரணும், சத்தியமாகிய இயேசு ஏற்றுக்கொள்ளணும். அப்போ பொய்யின் ஆவி வரணும்னாக்கா பொய்க்கு பிதாவை ஆதாமின் சிந்தை கொடுக்கும், மரணத்தை கொடுக்கும். ஆதாம் பிசாசு வார்த்தை, ஆதாமியாவால் நன்மை தீமை கனியை சாப்பிட்டு சாகவே சாவாங்க. அசுத்தாவி கண்டிப்பா வந்துடும். எந்த நாட்டுக்கு போனா, எந்த தேசம் போனா அட்ரஸ் கேட்டு வந்துடுவான். திருடன் காக்கா என்ன பண்ணுவான்? கண்டிப்பா வந்து உட்காந்துருவோம் மேல. புறா வந்து உட்காந்தா கிறிஸ்து அளவட்டு உங்களை சபிக்கல் ஆசதி, பகைக்குள் நன்மை செய், சத்துருபை செய்யும், துன்பப்படுத்துறதுக்காக ஜபம் பண்ணு. நீ எங்க போனாலும் ஆதாம்குள்ள பிறந்துச்சானோ, எந்த நாட்டுக்கு ஆப்பிரிக்கா போ, ஐரோப்பா விடாம எந்த நாட்டுக்கும், எந்த கிராமத்துக்கு, எந்த காட்டுவாசி எல்லா ஆதாம்குள்ள பிறந்தோம்னாதான் கிராமங்கள்ல. அசுத்தாய் பிச்சு ஒரே பிரச்சனை. ஏசு தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாயா இருக்கு. தேவதூர் வந்து பணிவிட செய்வாங்க. வாழ்க்கை மகிமையா இருக்கும். ஜாமனம் பசுதாவே அருமையான காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நட்சத்திர ராஜா, ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, சேனைகளின் கத்தர், மகிழ்வுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவம் தேவ நீதி உயிர்த்ததற்குள்ளே நடத்துவேன். இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவம் தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழு உலகம் வாழ்நாள் கொடுக்க, இடைவிடாம கொடுக்க, எக்காலத்துக்கு சோதமாக கொடுக்க சத்திய ஆவியானவர் வந்து விடுவேன். சத்திய ஆவியானவர் வரும்போது கைட் பண்ணுவார். இங்கிலீஷ் சொல்லப்படுது. கைடு கைட் பண்ணுவேன். தேவதூர் கைட் பண்ணுவாங்க. நல்ல பாதையை நடத்துவேன். வர வர விருத்தி, சமாதானம், சந்தோஷம், வெற்றி, ஜெய, பசுத்த, மகிமை, காண, தோப்பு, துறை, வீடு, வாசு, சகல ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவம் தேவ நீதி பரலோக ராஜ்யம் பிதாக்குமார் ஆதாம் முழு உலகம் வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்துறோம், இடைவிடாமல் வெளிப்படுத்துறோம், எக்காலத்து வெளிப்படுத்துகிறதாவே. இந்த சத்திய பொய்யின் ஆவி எங்க மேல இறங்கிடக்கூடாது தாவே. ஆதாமுக்குள் மருந்து கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். கிறிஸ்துவ தேவத்தருக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்குறோம், வாழ்நாளெல்லாம் கொடுக்குறோம், இடைவிடாமல் கொடுக்குறோம், எக்காலத்து கொடுக்கிறதாவே. சத்திய ஆவியானவர் எங்கள் மேல வரட்டும். சகல சத்தியத்துக்குள்ள, சகல ஆசீர்வாதத்துக்குள்ள, சகல ஐஸ்வர்யம், மகிமை, கனம், புகழ்ச்சி, வெற்றி, ஜெயத்துக்குள்ள நடத்துகிறதாவே. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறதாவே. இயேசு எங்கும் சுற்றி இந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட யாவரை குணமாக்கிற போல இயேசு ஜீவன் பரிவு தேவத்தர் உங்களுக்கு அசுத்த பசுத்தாவே இருக்கி ஊழிய செய்ய இந்த செய்தி ஒருவரை பயன்படுத்தபடி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரும் ஏய்ப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதா பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபிலும் இருக்கிற மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியாக சபை. ஒவ்வொரு நாட்டில் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூபில் போங்க, ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெரிய எல்லா செய்தியும் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தி 13/2/2024 வேலூர் பகுதியில் கொடுக்குது. இன்னொரு சேனல் எம்சிஜே வேலூர் ஒரு சேனல், இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ் ஒரு சேனலுக்கு கடைசி நாள் ஏப்ரல் பங்கு என்னுடைய எல்லா செய்தியில் கேளுங்க. கர்த்தர் வாழ்க்கையில் மாபெரும் ஏப்பிலை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.